மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று உங்களிடத்தில் திருவாசகத்தில் கடந்த பதிவில் 37வது பதிகம் பிடித்த 10 என்கின்ற பகுதியில் 4 பாடல்களை பார்த்தோம். இன்று ஒரு 3 பாடல்களை பார்க்கவிருக்கிறோம். ஒப்பு உனக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளியே, மெய்ப்பதம் அறியா வீரிலி ஏற்கு விழுமிய அளித்ததோர் அன்பே, செப்புதற்கரிய செல்வமே செழுஞ்சுடர் மூர்த்தி, எய்ப்பிடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே என்று மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் உனக்கு ஒப்புரவு யாதும் கிடையாது, அனைத்தும் நீயே, ஒப்புனக்கில்லா ஒருவனே, அது மட்டுமில்லாமல் அடியேனுடைய உள்ளத்திலே வந்து நீ தங்கி என்னை ஆதரிக்கின்ற அருள் பாலிக்கின்றவன். மெய்ப்பொருள் எதுவும் இல்லாமல் இருக்கின்ற எனக்கு நீதான் மெய்ப்பொருளையும் அறிவித்து என்னை வாழ்விக்க வந்த செழுமையான மூர்த்தி நீயே ஆவாய். எய்ப்பிடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே என்று கடைசி வரியிலே சொல்லுகிறார். மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பல இடங்களில் இறைவனை வைப்பு நிதியாக சொல்லுவார்கள். வைப்பு நிதியாக சொல்லிவிட்டு நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று குறிப்பிடுவார். இந்த இடத்திலும் கூட எய்ப்பிடத்துன்னை நான் இழைத்து போய்விட்டேன், நீதான் வந்து எனக்கு அருள் கொடுத்து என்னை காப்பாற்றிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஒப்புனக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளியே, மெய்ப்பதம் அறியா வீரிலி ஏற்கு விழுமியர் அளித்ததோர் அன்பே, செப்புதற்கரிய செல்வமே செழுஞ்சுடர் மூர்த்தி, செல்வமே சிவபெருமானே, எய்ப்பிடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே என்கிறார். அடுத்த பாடலிலே அறவையேன் மனத்தை கோயிலா கொண்டாண்டு அளவிலா ஆனந்தம் அருளி, பிறவி வேறறுக்கும் பிஞ்சகா பெரிய எம் பொருளே, தெருவிலே கண்ட காட்சியே செல்வமே சிவபெருமானே, இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இந்த பாடலிலே எவ்வித துணையும் இல்லாதவன், ஆதரவற்றவன் என்று தன்னை குறித்து பேசுகிறார். அறவியேன் மனத்தை, என்னுடைய அந்த பாதுகாப்பற்ற எதுவும் துணையில்லாத என்னுடைய மனத்தையே நீ வந்து கோயிலாக ஆட்கொண்டு விட்டாய். கோயிலாக ஆட்கொண்டது மட்டுமல்லாமல் என் குடும்பம் முழுவதையுமே நீ என்னை தேர்ந்தெடுத்து ஆற்றுப்படுத்துகின்றாய். என்னுடைய பிறவியாகிய அந்த துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடியவர் நீயே ஆவாய். எனவே நான் உன்னை சிக்கன பிடித்து கொண்டேன், எங்கிருந்து இனி நீ செல்வதோ என்று கேட்கிறார். அறவியேன் மனமே கோயிலா கொண்டாண்டு அளவிலா ஆனந்தம் அருளி என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்த பாடலில் பிறவி வேறறுக்கும் பிஞ்சகா பெரிய எம் பொருளே என்று சொல்கிறார். பூசனை உகுந்து என் பூங்கடல் காட்டிய பொருளே, தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி, செல்வமே சிவபெருமானே, ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் பாசமாகியவற்றை வேரோடு அறுக்கக்கூடியவன் இறைவன். பாச வேறறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியநேர் கருளி, அந்த பற்றுக்களை எல்லாம் விட்டு ஒழிக்கக்கூடிய அந்த பழமையான வேதத்தை போன்றவற்றை எனக்கு காமிக்கக்கூடியவன் இறைவனே ஆவான். அது மட்டுமில்லாமல் என்னுடைய பூசனையையும் அவன் ஏற்றுக்கொண்டு என்னுடைய சிந்தையுள்ளும் புகுந்து கொண்டான். பூசனையை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே என்கிறார். இந்த பாட்டிலே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி, செல்வமே சிவபெருமானே என்று குறிப்பிடுகிறார். எல்லா பாடல்களிலும் கடைசி வரியில் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்று குறிப்பிடுவதைப் போல இந்த 5வது பாடலிலும் இந்த 7வது பாடலிலும்
செழுஞ்சுடர் மூர்த்தி என்று இறைவனை குறிப்பிடுகிறார். இறுதியாக அவர் சொல்லுகிறார், பாச வேறருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியேனேற் கருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதினியே என்று குறிப்பிடுகிறார். அடுத்த பாடல் மிகவும் முக்கியமான பாடல். இறைவனை ஆதியே என்று குறிப்பிடுகிறார். திருக்குறளிலும் முதல் குறள் ஆதியே என்று வரும். எனவே அந்த பதிவினை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இது போன்ற தொடர்ந்து உங்களுக்கு இந்த பதிவுகள் வர வேண்டும் என்றால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை நீங்கள் பதிவு செய்வதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஆதரிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.